பரம்பிக்குளம் அணை பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது கேரள காவல்துறை தடியடி நடத்தினர். அது தொடர்பான பிரத்யேக காட்சிகள் கிடைத்துள்ளன. அதனை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக தாக்குதலுக்கு ஆளான தமிழக அதிகாரி தியாகராஜன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அங்கு என்ன சம்பவம் நிகழ்ந்தது, அதை பற்றி சொல்லுங்க. இங்க டிஎஃப்ஓ அவர்கள் தமிழக ஸ்கூல் பஸ்ஸை அப்பப்ப மறிச்சு மேல விடாம இருக்கிறது குழந்தைகள் நலனை பாதிக்குதுங்கிறதுனால அவங்க இன்னைக்கு பொதுமக்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மேடம் ரொம்ப வலியா இருக்கு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. பேசணும். பஸ்ஸை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பஸ் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு மேல டிஎஃப்ஓ அவர்கள் ஸ்கூல் பஸ்ஸையும் நம்மளுடைய ஆய்வு வாகனங்களையும் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறதுக்காக நாங்கள் தயாராக இங்க 2 ஏஐகளும் எங்களுடைய ஆய்வு மாளிகையில இருந்தோம். ஸோ பொதுமக்களுடைய போராட்டம் அவங்களுக்கு ஸ்கூல் பஸ் தடை இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு கோரிக்கையா இருந்தது. இது இல்லாம டிஎஃப்ஓ அவர்கள் ஏற்கனவே சில காலங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பரம்பிக்குளம் அணை கட்டுமானத்தின் போது வந்த குடியிருப்புகளான பிஏபி காலனி அப்படிங்கிற பொதுமக்களை நீங்கள் அட்ரஸ் இல்லாதவங்கன்னு சொல்லி ஒருமையில பேசுனதுனால அவங்க பண்ணதா சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பொதுமக்கள் எப்போதுமே பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் மேல ஒரு மரியாதையா இருப்பாங்க. அதனால எஸ்ஐ வேணுகோபால் அவர்கள் நாங்க ஆய்வு மாளிகையில் இருந்த குமார் மற்றும் தியாகராஜன் ஆகிய என் 2 ஏஐகளை, சார் நீங்க 2 பேரும் சொன்னீங்கன்னா அதிகாரிகள் நீங்க சொன்னீங்கன்னா பொதுமக்கள் கேட்பாங்கன்னு அவர் வழிய எங்களை அனுப்பிச்சு கூட்டு போனாரு. அங்க போயிட்டு அந்த ரவுண்ட்ல இருந்து பேசும்பொழுது எங்களுடைய உயரதிகாரி திரு கருணாகரன் பாத்தீங்கன்னா ஆய்வுகளை முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன், நீங்க பேச வேணாம், நம்ம பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. நாங்க ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம். கருணாகரன் அவர்கள் அவருடைய வண்டி அரசாங்க வண்டி TN 41G 144 அந்த வண்டியில இறங்கின உடனே அவர் வண்டிக்கு பின்னாடி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொல்லங்கோடு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வண்டி வந்தது. அவர் இறங்கி வந்தோடனே எங்க எஸ்டிஆவுடைய நெஞ்சு அந்த கழுத்துல சட்டையை பிடிச்சு தள்ளி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க எங்க எஸ்டிஆவை காப்பாத்துறதுக்காக நாங்க 2 ஏயும் அவர் மேல அவரை காப்பாத்தணும். எங்க 2 பேருக்கு விழுந்தது அடி. இதுல என்னன்னா, இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பளம் போடுறதே எஸ்டிஓவும் ஏஇ ஆகிய நாங்களும் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லி அவங்க மறுப்பாங்க. அந்த ஒரு வேடிக்கையும் இந்த அரசு நாடு பார்க்கதான் செய்யும். கண்டிப்பா மேடம், ஒரு நிமிஷம். இப்போ தற்போது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஏனைய தாக்கப்பட்ட இருவரும் என்ன நிலையில் இருக்கிறாங்க? இல்ல, கை ஒடிஞ்சு ஒரு லேடி, ஒரு 65 வயசு லேடி கை ஒடிஞ்சு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் அடி. பட் இது என்னன்னா, ஒரு அகிம்சையினால சுதந்திரம் வாங்கிய நாடுன்னு இனிமேல் நம்ம எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான எதுவும் இல்லைங்க. என்ன சொல்றது, ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய வேலைகளை பார்க்கறதும் அதாவது ஏதாவது ஒரு ரோட்ல போறவங்களை அடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு அதிகாரிய அவருடைய வாகனத்திலிருந்தே அடிக்கிறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னு புரியலைங்க. தொடர்ந்து பல்வேறு சமயங்களில் தமிழக அதிகாரிகள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். அதை தொடர்ந்து இது போன்ற தொடர் தாக்குதலுக்கு நடைபெற காரணம் என்ன? காரணங்கள் என்ன மேடம் சொல்றது, இதுல காரணங்கள்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பிட்ட காரணங்கள் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. அவரு அஞ்சன்குமார் சார் வந்ததுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு தெரியல. இல்ல சார், அவர் ஐஎஃப்எஸ் அவருக்கு மரியாதை பண்ணோம். ஆனா அவரு தான் ஒரு வேலை தெரியல என்னன்ட்டு. இந்த தாக்கல் சம்பவம் குறித்து கேரளா தமிழக பிரச்சனைகளை அவரு உருவாக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரள அதிகாரிகள்னாலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது.
இவர் கர்நாடகா மைசூர் மாண்டியா மாவட்டத்தை சார்ந்தவர். இதுதான் என்னால சொல்ல முடியும். நான் வந்து குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. தியாகராஜன் சார், இது குறித்து நீங்க யாரையாவது புகார் கொடுத்திருக்கீங்களா இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி? நான் புகார் கொடுக்கணும்னா என்னை அடிச்சு எஸ்ஐ மேலதான் கொடுக்கணும். நான் போய் அவர்கிட்டயே எப்படி கொடுக்கணும்? இது விந்தையா இருக்கும் இல்லைங்களா? நான் இனிமேல் வந்து என்ன, அதாவது நான் இப்ப என்ன முடிவுல இருக்கோம்னா, இங்க நாங்க வேலை செஞ்சு எங்க ரத்தத்தை சிந்தி எங்க விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க தயார். ஏன்னா நாங்க வந்து இது அந்நிய நாடுன்னு கூட நினைச்சுக்கிறோம். இது அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் போகும் போல இருக்குங்க. அடி விழுந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப என்ன, இப்ப அடி விழுந்த குழந்தைகளையும் திருப்பி நாங்க தான் எடுத்துட்டு போய் பார்த்தாகணும். இது என்ன சொல்றது, இது வந்து ஒரு பதட்டத்துல இருக்கிறோம். எங்களால பேச முடியல. இந்த தாக்குதல் நடத்திய காவல்துறையின் தரப்பில் ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, அவங்க ஒன்றும் வரல. இன்னும் சொல்றதா இருந்தா அவங்களுடைய பணி வந்து இங்க பாத்தீங்கன்னா டேம் வந்து டியூட்டி பாக்குறது தான். டேம்னுடைய சேஃப்டிக்காக 1968 அரசாணை, கேரளா அரசாணையின்படி நியமிக்கப்பட்ட அலுவலர்கள். இவர்கள் யாரும் வந்து டேமுக்கு பணிக்கு வர்றதே கிடையாது. மீன் பிடிச்சிட்டோம், மஃப்டிலையும் தான் சுத்துவாங்க. நம்ம அதையும் கேட்டால் இப்போ அதுக்கும் அடி ஒழுகும். வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ரொம்பலாம் முடியாது. எங்களால் அடி தாங்க முடியல மேடம். ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். இந்த விஷயத்தில் முக்கியம் உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இதுல கோரிக்கை என்னவா இருக்குங்க, அவர் வந்து சர்வாதிகாரியா இருக்காரு, இருக்கட்டும். அவர் வந்து டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு போர்வையில வந்து எங்க டேமனுடைய அனைத்து இடங்கள்லயும் வந்து சுற்றுலா விடுதிகள் அமைச்சு அந்த கழிவு நீரை கலக்கிறாரு. தயவு செஞ்சு நம்ம குழந்தைங்க தான் அதை குடிக்கும். அதை வந்து அவர் ஏதாவது தடுக்க முயற்சி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து வலிமையான அதிகாரிகள் எளிய மனிதர்களை வந்து மனிதர்களா நடத்தினாலே போதும். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? அதிகாரிகளாகி எங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாமானிய மனிதர்களுடைய நிலைமையெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாதுங்க. கோரிக்கைனா என்ன, எல்லாமே வந்து நம்ம ஒப்பந்தங்கள்ல தெளிவா இருக்கு. இதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. தியாகராஜன், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என நாம் நம்புவோம். உங்களுடைய விரிவான விளக்கத்துக்கு நன்றி. பரம்பிக்குளம் அணை பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது கேரள காவல்துறை தடியடி நடத்தினர். பொதுப்பணித்துறையினர் ஜீப்பில் பரம்பிக்குளம் பள்ளிக்கு மாணவர்களை அழைத்துச் சென்றனர். அந்த வாகனத்திற்கு கேரள வனத்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்தனர். அதனை கண்டித்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அணைக்கு அருகில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை கலைப்பதற்காக கேரள காவல்துறையினர் மக்கள் மீது தடியடி நடத்தினர். அப்போது பொதுமக்களுடன் நின்றிருந்த தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கருணாகரன், குமார், தியாகராஜன் ஆகியோரையும் கேரள காவல்துறையினர் தாக்கினர்.